புராணத்தில் பாருங்க என்ன சொல்லுகிறார். படமாதிரது பருப்பதமும் திருக்கேதார மலையும் முதல் இடமா அரணார் தாமு வந்த எல்லாம் இங்கே இருந்திரைஞ்சி நடமாடிய சேவடியாரை நன்னினார் போல் உன்னிறைந்து திடமாம் கருத்தில் திருப்பதிகம் வாடி காதல் சிறந்து இருந்தார். அப்போ பருப்பதம் திருக்கேதாரம்னர். இப்போ திருக்கேதாரத்துக்கு பதிகம் இருக்கு சுந்தரமூர்த்தி சாமியோட. அதை கேதாரம் பதி போல போல காலகத்திலேருந்தே தான் இதுதான் அப்படிதான் காலகத்திலேருந்து தான் திருக்கேன். அவங்க ஞானவான்கள் பரமாச்சாரியர்கள் எல்லாமும் தெரியும் அவங்களுக்கு, இங்கிருந்து தெரியாது. நட்டப்பாடை இதுவும் நட்டப்பாடை தான் பாடார். பிற்காலத்திலிருந்து கேதாரம் பதிவு எடுத்துட்டீங்களா? வாழ்வாவது மாயம். நட்டப்பாடை எந்தாச்சா? வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் வாழ்போவது பிறவி கடல் பதிநோய் செய்த பரிதான் தாழாதரம் செய்மின் தடக்கண்ணான் மலரோனும் திருவேலூரனின்றான் திருக்கேதாரமெனிலே நாவின் மிசை அறையான் ஒரு தமிழ் ஞான சும்பந்தன் யாவர் சிவன் அடியார்கள் கடியான் அடி தொண்டன் தேவன் திருக்கேதாரத்தை ஊரன் ஊரை செய்த பாவின் தமிழ் வல்லார் பரலோகத்திருப்பாரே. ஒரே பாட்டில் 3 பேர் இருக்காங்க பாருங்க. நாவின் மிசை அரையன், தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு தன்னோட பேர் இருக்கிறார். 3 பேருக்கு ஞானசம்பந்தன் மூவர் முதலி இந்த 3 பேருமே இந்த பாட்டில் இருக்காங்க. ஏதாவது கல்யாணத்துக்கு போனீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கும்போது இந்த பாட்டை பாடி கொடுக்கும். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம். மங்கள பாடலுங்க, மங்கள சொல்லுங்க. தேவாரத்தில் பாடப்பட்ட மங்கள சொல். இதை சொல்லி வாழ்த்தி அவன் புரிஞ்சுக்கிறன்னா அவன் முட்டாள் வரணும். இந்த வாழ்க்கையானது மாயமானது. உறவுகள் எல்லாம் மாயை அப்படின்னா பந்தம் மாயை, உடம்பும் மாயை, பொருளும் மாயை, எல்லாமே மாயை அழியக்கூடியதுன்னு அர்த்தம். இது எல்லாமே மெய்ப்பொருளே காட்டாது. சுற்றி இருக்கிறது அத்தனையுமே மெய்ப்பொருள்லேருந்து விளக்கத்தக்கது தான். இது வாழ்வாவது மாயம். என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக இது நம்ம இடத்துலேருந்து போய்விடும். இது நிலையாக இருக்காது. நம்ம கூட முன்னாடி இருந்ததெல்லாம் இப்போ இல்லை. இப்போ இருக்க நாளைக்கு இல்லாமல் போய்விடும் இல்லையா? இதை நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் எதையோ உலகத்தில் வசதி நம்ம கொண்டு வாழ்ந்து விட்டுருந்தோம். அதெல்லாம் இன்றைக்கி நம்ம கூட இருக்கான்னு பார்த்தா இல்லை. அதேமாதிரி இன்றைக்கி எதை நம்ம வசதி நினைத்து கொண்டு வாழ விட்டுறோமோ அதுவும் நாளைக்கே இருக்காது. நாளைக்குன்னா நாளைக்கேவா ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லையா? இது எல்லாமே உலகத்தில் மாறிக்கொண்டே தான் இருக்கும். மாற்றம் எப்பொழுது நடந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில். நம்ம ஒரு எது இந்த விஷயம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு எப்போ நீங்கள் செட்டில் ஆகிறீங்களோ அப்போ அது மாற்றத்தை சந்திக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஃபுல்ஃபில் ஆகிறதுங்கிறது இந்த மாயான காரியத்தில் கிடையவே கிடையாது. ஃபுல்ஃபில் ஆகவே முடியாது. இது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது தான். அதனால் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம்னார். ஒரு காலத்தில் ராஜராஜ சோழன் கோட்டை கட்டி கொடி கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தான் இல்லையா? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தோனேஷியா வரைக்கும் ஆட்சி பண்ணார். அவன் பையன் விஜயம் கடாரம் வரைக்கும் சொல்கிறாங்க. இந்தோனேஷியா கீழே வரைக்கும் ஆஸ்திரேலியா வரைக்கும் கூட அவங்களுடைய ஆதிக்கம் இருந்தது என்று சொல்கிறார்கள். எங்கேருந்து ஆட்சி பண்ணாங்க? கங்கை கொண்ட சோழபுரம் என்கின்ற ஊர்லேருந்து ஆட்சி பண்ணாங்க. அதாவது இப்போ டெல்லி அப்படிங்கிறது கூட இந்தியாவுக்கு தான் தலைநகரமாக இருக்குது இப்போ. ஆனால் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் எதுக்கெல்லாம் தலைநகராக இருந்திருக்கு? சவுத் ஏஷியா ஃபுல்லாக கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகரமாக இருந்திருக்கு. இங்கே இந்தியாவுடைய இந்த பக்கத்தில் பாம்பேலேருந்து இந்த பக்கத்தில் பெங்கால் வரைக்கும் நம்ம இந்தியா ஃபுல்லாக கவர். அந்தமான் நிக்கோபார், இந்த பக்கத்தில் மாலத்தீவு, அப்புறம் இந்த பக்கத்தில் இந்தோனேஷியா, பர்மா, இலங்கை, அந்த அப்படியே நீட்டாக ஃபுல்லாக சவுத் ஏஷியா ஃபுல்லாக எல்லா டவுனுக்கும் எல்லா நாட்டுக்கும் எதுவும் தலைநகரமாக இருந்திருக்கு?
நிறைய கொண்ட சோழபுரம் தலைநகராக இருந்திருக்கு. இப்போ அவங்க ஊருக்கு போனீங்கன்னா ரீகா கூட அந்த ஊரில் கிடையாது. அந்த கோயிலே மாதிரி தான் வச்சுப்போம். இல்லைக்காரை எடுத்துட்டு அதையும் ஒன்று அணக்காரை கட்டுறதுக்காக கொஞ்சம் அந்த கோயிலுடைய கோபுரத்தை எடுத்து தான் கல் எடுத்துகிட்டு போனான், வெடி வச்சு தகர்த்தான். அதனால் எப்பொழுதுமே இருக்கக்கூடியது எப்போதும் இருந்து கொண்டே இருக்காது, உலகம் மாறிக்கொண்டே தான் இருக்கும். மண்ணா ஆகிவிடும் வாழ்க்கை இல்லையா? வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது இல்லையா? நிரந்தரம் யார் தான்? சாமி மட்டும்தான். சாமி மட்டும்தான் நிரந்தரமானவர். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது சின்னம், வாழ் போவது பிறவினர். இந்த பிறவியை எடுக்கிறிய இந்த வாழ்க்கையில் நீ எடுத்துக்கொண்டதோட பிறவியில் நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வாழ் அப்படின்னார். அவ்வளோதான் மணிவாச பெருமான் பாடினார். ஏழை கொழுமனேன் எத்தனையோ காலம் அப்படின்னார். எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு நீர் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாது. பெருமானை பணியாமலே பாழுக்கு இறைத்தேன் இந்த உலக வாழ்க்கையே. நான் தேவையில்லாத ஏதோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது, ஏதோ செய்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பது, சந்தோஷமாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருப்பது. சிவருமானை வழிபாடு பண்ணாது எல்லாமே நிரந்தரம் அல்ல, அழிவுக்குரியது தான். வாழ்வோவது பிறவிக்கடல் பசி நோய் செய்த பரிதான். பரினா உடம்பு. இந்த இடத்துல அந்த பரி, இந்த உடம்பானது எதால் ஆக்கப்பட்டது? பசியாலையும் நோயாலையும் ஆக்கப்பட்டது தான். இப்போ பசி வந்துருச்சுல, பன்னெண்டு காலாயிட்டு இப்போ வந்துடும். கோயிலாம் முடிச்சதுனால கொஞ்சம் லேட்டாக வந்துடும். நோயினா என்ன பண்ணினா என்ன என்னது? நயங்கள் தான், ஒரே பொருள் தான். பிணினாலும் நோய் தான், நோயினாலும் பிணி தான். பசிக்கிறதா எப்படி நோயின்னு சொல்லுவீங்க? அது ஏன் இல்லையா வாழ்க்கையில்? அது இல்லைங்க, வாழ்க்கையினோட இயல்பான விஷயம் தான் அது. நம்ம பதிப்பிணின்னு சொல்லுவாங்க. அதை பதிப்பிணி மருத்துவன்னு சொன்னார். அது பதிப்பிணி மருத்துவன் பண்ணன் அப்படின்னு புறநானூறு ஒரு பாட்டு. அதை ஒரு நோயாக உருவகப்படுத்துறாங்க, தீராதுங்கிறதுனால. அது உள்ளபடியே நோயா இல்லையே, மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பு தானே. அது பசி இல்லைன்னா தான் நோய், பசி இருந்தால் நோயா இல்லை. ஆனால் அது தீராமல் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையோட நிலையை தெரிந்து கொள்ளாமல் பசித்தே இருக்கல. பார்த்தாலும் அவையார் பாடுறாங்க, ஒரு வேளை உணவே ஒழியென்றால் ஒழியாய், ஒரு வேலைக்கும் வேலைன்றா ஏழாய். ஒரு வேலைக்கு சாப்பிடாம இருந்தால் கேட்க மாட்டேன், பசிக்குது. சரி, அடுத்த வேலைக்கு கிடைக்காது நமக்கு, அதில் இந்த வேலைக்கே சேர்த்து இப்போ சாப்பிட்டனாலும் சாப்பிட மாட்டேன். இந்த வேலைக்கு எப்போ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும் நம்மளால். அதில் ஒரு வேளை உணவை ஒழியென்றால் ஒழியாய், இருவேளைக்கு ஏழென்றா ஏழாய், ஒரு நாளும் என் நோவு அறியாய். என்கிட்ட காசு இல்லை, சூசாட வேலை வேலைக்கு சாப்பிட முடியாதுங்கிற அந்த நோயை அவனால் அறிந்து கொள்ள முடியுதா? என் வயிறு இடும்பை கூறி என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிந்துங்க. வயிற்றை பார்த்து பாடுறாங்க, உன்னோடு வாழ்தல் அறிவு. பிறந்ததுலேருந்து உள்ள போட்டுட்டு தானே இருக்கும். இந்த நொம்பி இதோட வந்துட்டு இவரும் வேணான்னு எங்கேயாவது சொல்கிறோமா? வயிற்று தான் இருக்கு இல்லையா? ஆமா, போட்டு கொண்டு செத்ததுக்கு பிறகு வாயில போட்டு தான் அனுப்புறான். இங்க இருந்து வந்துடாத சாப்பாடு எப்படி செத்த பிறகும் பண்டம் வைக்கிறோம் நம்ம. செத்த பிறகு கூட அந்த ஆத்மாவானது 10 நாள் காரியம் நடக்கும் பொழுது வீட்டில் அதுக்கு பண்டம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். முதல் நாள் சிரார்த்தம், 2ஆம் நாள் சிரார்த்தம், 3ஆம் நாள் சிரார்த்தம்னு சந்தேகம்னு ஒன்று பண்ணுவாங்க. அது 2ஆம் நாள் பண்ணுவாங்க. சந்தேகம்னா கல்லெடுப்புன்னு அர்த்தம். விட்டுறாங்களே கருமாதி கல்லெடுப்புங்கிறாங்க. கல்லெடுப்புன்னா சந்தேகனம் அப்படின்னா கல்லில் ஆவாகனம் இல்லை, இங்கே இதுலேயும் உண்டு, கருமாதிலே உண்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், கல்லை தண்ணியில் போட்டாச்சு அது சொல்லுவாங்க. சந்தேகனான்னு பேர் அதுக்கு. அந்த கல்லில் அந்த ஆன்மாவை இழுத்து வச்சுருப்பாங்க 16 நாளைக்கும். அதுக்கப்புறம் அது வரைக்கும் அவருக்கு உயிரோடு இருக்கிறத விஷயம், அவர் வேற எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா ஆத்மா பசி தாகத்தில் அலையும், அதுக்கு அந்த யாதனா சரீரம் அது பூர்த்தி ஆகணும். அது வைத்தரணியை தாண்டி யமலோக பட்டணத்துக்கு போகணும். அது வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பிண்டத்தில் தான் அது வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த பிண்டத்தில் முதல் நாள் பிண்டத்தில் தலை உண்டாகும், 2ஆம் நாள் பிண்டத்தில் தோல் உண்டாகும், 3ஆம் நாள் பிண்டத்தில் மார்பு உண்டாகும், 4ஆம் நாள் பிண்டத்தில் வயிறு உண்டாகும், 5ஆம் நாள் பிண்டத்தில் பிட்டம் உண்டாகும். அப்படி 6ஆம் நாள் 7ஆம் நாள் கால் முழுவதும் 10 நாளுக்கு உண்டாகும். அதனால் 10 நாள் காரியம் உண்டு. எல்லா 10 நாள் கண்டிப்பாக உண்டு, அது செய்ய வேண்டும். அந்த காரியத்தை அது செஞ்சதுக்கு பிறகு அந்த உடம்பை எடுத்துக்கொண்டு அந்த ஆத்மாவானது யமபுரியை நோக்கி போகும்.
அடித்து இழுத்து கொண்டே போவான். அப்போது வீட்டை பார்த்து கதறிக்கொண்டே போகும். ஆஹா என் பிள்ளை இருக்கானே, என் பிள்ளைய விட்டு போகிறேனே, ஆஹா என் பொண்ணு இருக்காளே அவளை விட்டு போகிறேனே, ஆஹா கஷ்டப்பட்டு கார் வாங்கி வச்சனே அதை விட்டுட்டு போகிறேனே, அதில் ஏறி போவனே. பின்ன வைக்கிறேன்னா அந்த ஆத்மா திருப்தி அடையாதுங்க ஐயா முதல்ல. ஆனாலும் கூட அதுக்கு கதி உண்டு. எப்படின்னா எல்லா சிரார்த்தத்துலையும் பார்த்தீங்கன்னா பொதுவான பிண்டம் எல்லா உயிர்களுக்கும் ஒரு உண்டு. அதில் பிரித்தி அடையும் எல்லா ஆத்மாக்களும். ஆனால் நமக்கு வைக்காத பாவம் வந்து சேரும். நம்ம வைக்கலன்னு நமக்கு பாவம் தானே, அந்த பாவம் வரும் சிரார்த்தம் பண்ணாதவங்களுக்கு. அதனால் சிரார்த்தம் வந்து நீங்கள் பொதுவாகவே நீங்கள் நம்ம அனுஷ்டானம் பண்ணும் பொழுதே தர்ப்பணம் பண்ணலாம். பித்ரு தேவத்தையோர் ஸ்வதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நம்ம இதை பண்ணுறோம். அந்த பித்ரு தேவதைகளை சொல்லி நம்ம அந்த இது பண்ணுறோம். பொதுவாக பண்ணும்போது அது எல்லா பித்திருக்கக்கூடிய எல்லாரும் அதை எடுத்துப்பாங்க. அந்த தண்ணீரை குடித்து அவங்க சந்தோஷம் அடைவாங்க, பிரித்து அடைவாங்க. அதனால அது பொது உபகாரம், அது பரோபகாரமாக செய்வது. அது பொதுவாக வைக்கக்கூடிய பிண்டங்கள் அது எல்லாரும் விட்டு போன சந்ததி எல்லாரும் பண்ணுறதெல்லாம் எடுத்துக்குவோம். கதிக்கு போயிடும். எப்படி இருந்தாலும் ஆன்மா அது அலைய வேண்டிய பேயாய் தெரிய வேண்டிய காலம் தானே தெரியும். அதுக்கு போய் கதிக்கு போயிடும். ஆனால் வைக்காத விட்ட குலம் நாசம் அடையும். ஆமாம், என்னுடைய வீட்டில் இறந்து போனவங்களுக்கு அந்த சிரார்த்தம் பண்ணாதவங்க, அவங்கள நினச்சி வழிபாடு செய்யாதவங்க அர்த்தம். ஸ்ரத்தையோடு செய்வது தான் சிரார்த்தம்னே பேர். சிரார்த்தம்னு ஏன் பேருதுன்னா ஸ்ரத்தை இருந்தால் தான் சிரார்த்தம் பண்ண வேண்டும். சிரார்த்தத்தை அன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க வேணும். அதில் தான் எதுவும் பண்ணலைன்னா கூட அந்த 10 நாள் கட்டாயம் குளிக்கணும். நாம் இப்போ கொல்லி வச்சவன் எதுவும் பண்ண முடியலன்னா கூட 10 நாள் அவன் குளிக்கணும். ஆமாம், இடுப்பில் அந்த கிழிச்ச துணியை 10 நாள் தனியாக கட்டு குளிக்கணும். ரெண்டாவது அந்த கொல்லி போட்டவன் சிரார்த்தத்துக்கு உரியவன் குளிச்சுட்டு அவன் தண்ணி தலைமுடியிலேருந்து வழுது பாருங்கள் தண்ணி, அந்த தண்ணி தர்ப்பணத்துக்குரிய தண்ணி. அதனால தான் குடிமி வச்சுக்கணும். எல்லாரும் நம்ம குடிமி வச்சுருக்கிறோம், பெண்கள் முடி வச்சுருக்கோம்னா சிரார்த்தம் பண்ணக்கூடியவன் நீராடிட்டு எழுந்திருக்கும் போது தண்ணியில் முடி அந்த சிகையுடைய நுனியிலேருந்து தண்ணி வழிது பாருங்க, அந்த தண்ணியில் பித்ரு தேவதைகள் பிரித்து அடையுது. அதனால தான் ஆண்களும் குடிமை வச்சே ஆகணும்னு வைக்கிறாங்க. ஆனால் நம்ம அதை வெட்டிடுறோம். அதுக்கும் வழி இல்லாமல் போயிட்டுது. இப்போ ஒன்றும் பண்ணலாம் கூட அதிலையாவது பிரித்து அடைவாங்கன்னு வச்சான், அதுவும் இல்லாமல் போயிட்டுது. இப்போ குடிமையும் வழிச்செடுத்து வச்சு சுத்தமாக. ஏன் நார்த் இந்தியன் போய் இங்கேயே நிறையா இந்திக்கார பசங்களாம் வேலை செய்கிறாங்களே, அது நம்மள மாதிரி கேஷில் வச்சுருப்பான். இங்கே மட்டும் முடி மட்டும் கொஞ்சம் குடிமையை வச்சிருப்போம். அது காரணம் அதுதான். இந்த குடிமீ மூலம் குடிமையுடைய சிகையினுடைய நுனி வழியாக அது வழியக்கூடிய தண்ணி வந்து பித்திருகளுக்கு உரியது. அதில் அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதனால் அப்படிலாம் இருக்குது. எதுக்காக இங்கே போனோம்? பசி நோய், பசிக்கணும். பசியானது எப்போதும் சீராதாக இருக்கிறது. செத்தாலும் சோறு, வாழ்ந்தாலும் சோறு தான் நம்ம நாட்டில் இல்லையா? செத்து போனாலும் உடனே எனக்கு சாப்பாடு சொல்லியாச்சா, தூக்கணுன்னே என்ன சாப்பாடுங்கிறான் அடுத்தது இல்லையா? இப்போ எங்கள் ஊரெல்லாம் ஐயப்ப ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் அவங்க பெரிய கிச்சன் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அதெல்லாம் சமைக்கிறதெல்லாம் விட்டான் எல்லாருமே எங்கள் ஊர் சுற்றி எல்லா ஏரியாலையும். என்ன கேட்டால் ஐயப்ப ஹோட்டல் ஒரு 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்கு ஐயப்ப ஹோட்டல் சாப்பாடு வந்துட்டு எங்கே பார்த்தாலும். அதனால் தூக்குறதுக்கு ரெடி பண்ணோன்னே ஃபோன் பண்ணி சொல்லிடுறான் 20 பேருக்கு அப்படின்னு. பழைய காலங்கள்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தி கட்டு சோறாக்கி போடுறதுன்னு ஒன்று உண்டு. சம்மந்தி கட்டு தான் சோறு காசு கொடுத்துட்டு போயிடுறான் அவங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க தூக்கின உடனே அவங்க குளிச்சுட்டு வீட்டில் இருந்து சமைச்சு போட்டு தான் போவாங்க. மறுநாள் தான் போகணும். எப்படி கிடையாது, தூக்கணுன்னே காசு கொடுத்தே மட்டும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அதே வாழ்க்கை ஆகிடுச்சு. அப்புறம் இறங்கி காசை கொடுத்து தான் வேலை முடிச்சு வச்சு. எப்படி பார்த்தாலும் சாப்பாடு நமக்கு, ஏன்னா சோறு இல்லாமல் அவ்வளோ வாழ முடியாது இல்லையா? நீ துக்கம் பார்த்து நீ தான் சாப்பிடாம இருக்கலாம், நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? நான் போய் இட்லி சாப்பிட்டு வந்துடுறேன் கடையில் போய். அதனால் பசி நோய் செய்த பரிதான் தாழாது அறம் செய்மின். அப்போ அறம் செய்யுங்கிறார். தாழாது அறம் செய்மின். அறம் என்பது என்ன? அறம் என்பது உலக உயிர்களுக்கெல்லாம் இன்பத்தை செய்வது தான் அறம் இல்லையா? 32 அறங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 32 அறங்களையும் நாம் செய்ய வேண்டும். நம்ம காசால் செய்யணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம உழைச்சி சம்பாரித்து அந்த காசு மூலமாக நம்ம செய்ய வேண்டும். அதனால தான் அறத்தை வலியுறுத்துகிறார்கள். யாவருக்கும் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்கும் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் ஒரு இன்னுரை தானேன்னார். எதுவும் பண்ண முடியா, நல்லவங்களை பார்த்து ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையாக பேசுவோம் அப்படின்னா இன்னுரை தானேன்னாங்க. அதையாவது நம்ம அறமாக செய்ய வேண்டும்னா. ஆவுறிஞ்சு நடுதறி அப்படின்னார். விலங்குகளுக்கெல்லாம் ஆடு மாடெல்லாம் உடம்பை தேய்த்து கொள்வதற்கு கல் நட்டு வைக்கணும், அது கூட அறமாக சொல்லப்படுகிறது. அனாதை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்,
கதியற்ற அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நம்ம தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி எண்ணெய்க்கு தலைக்கு எண்ணெய் இல்லாதவங்களுக்கு எண்ணெய் கொடுக்கணும், சீப்பு கொடுக்கணும். இதெல்லாம் தர்மதானங்கள் இல்லாமல் அடங்குது. சாதம் போடணும். அதனால தான் நம்ம மகேஸ்வர பூஜையை வேறு விடயத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதிதி தேவோ பவகான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிதி தான் தெய்வம். யாரும் நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்காக வராங்களோ அவங்கள தெய்வமாக பார்க்க வேண்டும். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்குன்னார் திருவள்ளுவர் காலதான். தேவர்களுக்கு யார் விருந்தாடினா, யார் ஒருவன் தான் வீட்டில் வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை நல்ல சாப்பாடு போட்டு அனுப்பி விட்டுட்டு அடுத்தது யாருப்பா என் வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ அவன் தேவர்களாலே எதிர்பார்க்கக்கூடிய விருந்தாளின்னார். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்குன்னார். அவன் வானத்தவருக்கு நல்விருந்து. அப்ப எதுக்கு சொல்ல வந்தோம்? சாப்பாடு அறம். சாப்பாட்டில் முதல்ல வரதே அன்னம். சாப்பாடு கொடுக்கும், பசியை தீர்க்கணும். பசிப்பிணி மருத்துவன் அதனால சொல்ல பண்ணன இல்லையா? அதனாலதான் மண்தினி ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு மணிமே எடுக்குது. சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற. தாழாது அறம் செய்மீன் தடங்கண்ணான் மலரோனும் கீழ்மேலுடன் என்றான் திரு கேதாரமணியரேன்னு. தடங்கண்ணான்னா அகன்ற கண்ணை உடையவனாகிய திருமாலும் மலரில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மாவும் தேடக்கூடியவராக இருந்த சுவாமி இருக்கக்கூடிய திரு கேதாரம் என்கிற கஷேத்திரம் பாடுறார். தடங்கண்ணா அகன்ற கண்ணுன்னு அர்த்தம். தடம்னா குளம். கண்ணு பெருசா தாமரை போல இருக்கு இல்லையா திருமாலுக்கு. பிரம்மா தான் திருமால். பெருமாள் பெருமாள் பிரம்மா மலர் இல்லாம தாமரை பூல உட்காந்துருக்காங்களே. பரியே சுமந்துழல் வீர் பரிணறிகீர் வதறிகீர் புரிகூவிய குற்றம் கொள்ளும் ஆளால் அறமுளவே அறிவானிலும் அறிவானல் அருநீரோடு போரு கிரிபேசின்று இடுவார் தொழு கேதாரமணீரே அப்படின்னார். அதனால் இந்த ஒரு அற்புதமான பாட்டு இந்த திருவிளையாடல் புராணத்திற்கு. இந்த உடம்ப பாதுகாத்து பேணிக் கொள்ளுகிறோம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் உடம்ப நல்ல வஸ்திரங்களால் தொழுத்து கொள்ளுகிறோம். நல்லா குளிக்கிற சுத்தம் பண்ணி வைத்துக் கொள்ளுகிறோம். ஐயோ அதெல்லாம் தொடக்கூடாதவங்க அந்த மருந்து சாப்பிட்றோம், இந்த மருந்து சாப்பிட்றோம். எல்லாம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கி பூசிக்கொள்ளுகிறோம், அழகாக காட்டிக்கொள்ளுகிறோம். அப்புறம் இந்த உடம்ப நம்ம சேர்ந்தவங்க ரொம்ப பாதுகாக்கிறாங்க. அம்மா நம்ம உடம்ப நல்லா பாதுகாத்து வச்சுக்கிறா. உடம்புல எந்த நோயும் வராமல் பார்த்துக்கிறாங்க. எல்லாம் அப்புறம் மினிஸ்டர் ஆகிறோம், முதலமைச்சர் ஆகிறோம். அப்போ நம்ம உடம்புக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். நம்மளை சுற்றி ஒரு கருப்பு பூனை படம் ஒரு 10 பேர் வருவான். காரில் வந்து இறங்கணுன்னா 100 போலீஸ் நிற்க சுற்றி எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். செத்து போயிட்டாங்கன்னா கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சுட்டு கூட நிற்பானா? எல்லாம் கூட பாதுகாத்துக்கிட்டு இருப்பானா? கிடையாது. அப்போ வந்துடுவாங்க. அப்போ அந்த உடம்பை தோண்டி நரி திங்கும். இந்த உடம்பாங்க. இந்த உடம்பை பெரிதாக மதித்து போட்டிருக்கிறீர்களே, பரியே சுமந்து உழல்வீர்னார். பரினா பெட்டின்னு அர்த்தம். பொதுவாக ஓலைப்பெட்டி பரினா அந்த ஓலைப்பெட்டியை மாதிரி இருக்கக்கூடிய இந்த உடம்புன்னு அர்த்தம். பரியே சுமந்து உழல்வீர் பரி நரிகீறுவது அறிவீர்னார். நரி கீறி திங்கும் இந்த உடம்பை. அதான் ததீசின்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு அவருடைய உடம்பை அவர் வந்து ஒரு கால தேவாசுரர்கள்லாம் இந்த பார்க்கடலை கடைஞ்சாங்கல்ல, கடையும் பொழுது அந்த அவங்களுடைய கையில் அந்த ஆயுதங்கள்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு கலந்துட்டு இருந்தாங்க. வேறு என்ன பண்ண எல்லாத்தையும் எடுத்து ஒரு சாப்பிட்டார். ஆயுதங்கள் எல்லாம் அந்த எலும்புகளுக்குள்ளெல்லாம் போயிடுச்சு. அவனோட எலும்பு ரொம்ப வஜ்ரம் போல ஆகிடுது. அவருடைய எலும்பு. அவர் இந்திரனுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது. அதனால் எல்லாரும் சொன்னாங்க, ததீசியோடைய எலும்புனால ஆயுதம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அந்த ததீசி சிவபக்தர் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. இந்திரன் கேட்குறான், எங்களுக்கு உங்களால் உபகாரம் ஆகணும்னு என்ன வேணும்னு. அந்த உடம்பு எங்களுக்கு வேணும், உங்கள் உடம்பு எங்களுக்கு வேணும்னு கேட்டான். அவ்வளோதானே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. இந்த உடம்பு தாய் எனது என்றால் அப்படின்னு ஒரு பாட்டு. அதுதான் பாட்டு தேர்ந்து கிடைக்க மாட்டேது. எங்கள் அம்மா ஒரு காலத்தில் என்னதுன்னா, அப்புறம் என் மனைவி என்னதுன்னா இந்த உடம்பை, கடைசியில் நாய் எனது என்னும் இந்த உடம்பு அப்படின்னார் இல்லையா. கடைசியில் நாய் நிறைய திங்கி வந்த உடம்பை திருவிளையாடல் புராணத்தில் அம்மா பிறந்தப்போ என் பிள்ளைன்னு வச்சுப்பா இல்லையா, பாதுகாத்து வச்சுருப்பா அந்த உடம்பை. அப்புறம் கல்யாணம் ஆனது பிறகு மனைவி என் வீட்டுக்காரன்னு சொல்லி பத்திரமா பாதுகாத்து வச்சுப்பா. அந்த உடம்புல எந்த குறையும் வராமல் பார்த்துப்பா இல்லையா. அப்புறம் நிறைவில் கூடவே இருக்க முடியும். போனதுக்கு பிறகு தூக்கி போட்டுருவாங்க கொண்டு போய். அப்போ நாய் எனது என்னும்
நாய் நரி திங்கும் சுடுகாட்டில் அந்த உடம்பை. அப்படிப்பட்ட உடம்பு தான் நம்ம எல்லாருக்குமே என்ன இல்லையா? அதுபோல் இந்த உடம்பு நாய் எனது எண்ணக்கூடிய இந்த சாதாரண ஒரு தாழ்வான உடம்பு உங்களுக்கு தேவ உபகாரத்துக்கு பயன்படுதுன்னா எனக்கு சந்தோஷம் தான், எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லி தான் உயிரை விட்டார் அவர். உடனே அந்த உடம்பை எடுத்து அவங்க ஆயுதம் பண்ணி கொண்டா, வஜ்ர ஆயுதம் பண்ணி கொண்டா இந்திரன்னு சொல்லி அந்த ததீசி பற்றின ஒரு குறிப்புள்ள ததீசி முனிவர் பேர் ததீசி. யார் சொல்கிறார்? பரியே சுமந்துழல்வீர் பரி நெருகிடுவது அறியிருந்தார். நம்ம பார்க்குறோம்ல, சுடுகாட்டில் போனீங்கன்னா குழி வெட்டியிருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு போகிறோம்னா அந்த குழிக்குள்ளே ஏற்கனவே போச்சவங்க கடந்த எலும்புகளும் இருந்தாலும் எடுத்து வெளில போட்டிருப்பாங்க. அந்த எலும்பு தொடையெலும்பு கிடக்கும், கையெலும்பு கிடக்கும், மண்டை ஓடு கிடக்கும். பார்க்குறோம் அந்த மண்டை ஓட்டையை எப்படி பாதுகாப்பாக வச்சுருந்துருப்பான் வீட்டில். அவங்க அம்மா எப்படி புத்தம் கொடுத்துருப்பாங்க அந்த மண்டை ஓட்டுக்கு. என் தோலுக்குள்ளே தானேங்க இருக்குது, தோலுக்குள்ளே அந்த மண்டை ஓடு தானே இருக்குது. தோலுக்கு புத்தம் கொடுக்குறோம், மண்டை ஓட பார்த்தா முகம் துளிக்கிறோம். நம்மளுடைய அறியாமையை எப்படி எண்ணி பார்ப்பது தெரியவில்லை இல்லையா? அப்போ நம்ம எதுக்கு சார் அதுக்கு மேலே தோலுக்கு தான் இப்போ மதிப்பு கொடுக்குறோம் நம்ம இல்லையா? அம்மா எந்த யார் நமக்கு தெரியாது, யாருனே தெரியாது. எண்ணி பார்ப்போம். அந்த சுடுகாட்டுக்குலாம் போனோன்னா யாரும் எங்கள் கூட யாரும் செத்து போயிட்டாங்கன்னா அடக்கம் பண்ண போகும்போது அந்த வாய்ப்பு கிடச்சுன்னா அங்கே எடுத்து போட்டிருந்தாங்கன்னா எலும்பு கிடந்ததுன்னா நான் பார்ப்போம், யோசிச்சு பார்ப்போம். இந்த நினப்பு தான் வரும். இது யார் தெரியும், யாரோடது கூட தெரியாது. அதுதான் அதில் முக்கியமான விஷயமே இல்லையா? எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி ஒரு வாழ்ந்தாரோ இல்லை யாரோ, எங்கள் தாத்தா கூட இருக்கலாம், எங்கள் பாட்டியாக கூட இருக்கலாம், அது கூட உண்டா இருக்கலாம் இல்லை. ஏன்னா அந்த சுடுகாட்டில் தான் அவங்களும் போயிருக்காங்க அப்போ இல்லையா? அவங்களோட எலும்பாக கூட இருக்கலாம், யாருக்கும் தெரியாது இப்போ இல்லையா? அப்படி செல்லம்னு வளர்த்துருந்த ஒரு பிள்ளையோட எலும்பாக கூட இருக்கலாம். இந்த தாய் அந்த உடம்பு அப்படி பாதுகாத்துருப்பா. ஆனால் இன்றைக்கி அது மண்ணில் கிடக்கு. அந்த எலும்பு யாரோடதுன்னு கூட தெரியாத அளவுக்கு மகிமை குன்றி போய் கிடக்கு. அவ்வளோதான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு மரியாதை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதனால் அப்படிப்பட்ட எலும்பு அப்படிப்பட்ட உடம்பு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆமாம், சுடுகாட்டுக்கு போகும்பொழுது அது மயானம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து பைரவர் வசிக்கக்கூடிய க்ஷேத்திரம், அது சுவாமி வசிக்கக்கூடிய க்ஷேத்திரம். அதுக்குள்ளே நீங்கள் செருப்பு காலோட பிரவேசம் பண்ணக்கூடாது, அது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது வந்து அங்கே புதைச்சிருக்கிறாங்கன்னா அந்த புதைச்சிருக்கக்கூடிய மேடை மேலே ஏறி நிற்கக்கூடாது. இது மக்கள் வழக்கத்தில் எங்கள் ஊர்லேயே சொல்லுவாங்க. ஒருத்தவங்க சுடுகாட்டுக்கு போகும்போது ஒரு பணம் புதைச்சிருக்கக்கூடிய மேடை மேலே ஏறி நம்ம நின்று அவங்கள அவமதிக்கிறோன்னா அதே மாதிரி 10 மேடை நம்ம அதுக்கு அந்த அந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் அது அவங்கள தான் சொல்கிறாங்க. அதில் ஏறி நின்னோம்னா அது மாதிரி 10 மேடை நம்ம வீட்டிலேருந்து நம்ம சுடுகாட்டில் போடுற மாதிரி இருக்குமா. அப்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கும் அந்த பாவம் என்று சொல்லுறாங்க. இறந்தவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுறாங்க. சென்னை மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணமாப்பேட்டை உள்ள போனீங்கன்னா கால் வைக்க இடம் இருக்காது, என்ன இருக்கும் பார்க்குறோம். அது மாதிரி இருக்குது சூழ்நிலைகள். கண்ணமாப்பேட்டை போயிருக்கேன். கண்ணமாப்பேட்டைக்கு நம்ம ஐயா மதுசூதன் ஐயா வராரு இல்லையா, அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க ஒரு முறை. அதுக்கு போயிருந்தேன், அங்கே தான் அடக்கம் பண்ண வந்தேன். அப்போ வந்திருந்தேன், அதனால தான் உள்ளே போய் பார்த்தேன். அது ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புராணத்துக்கு இங்கே தானே இருக்கு, கண்ணமாப்பேட்டை சீனர் தானே. பக்கத்தில் இந்த எரியிற சுடுகாட்டில் பரிய சுமந்துழல் வீர் பரிணறியேர் வதறியேர் குறிகூவிய கூட்டம். இந்த குறிகூவிய கூட்டம்னா அவன் எவன் பார்த்து கொண்டே இருக்கான், நம்ம என்னைக்குன்னு தேதி பார்த்து கொண்டே இருக்கான், என்னைக்கு வந்து பிடிக்கிறது நம்மளை அப்படின்னு. ஒரு நாள் நமக்கு கழிஞ்சதுன்னா ஒரு நாள் நம்ம லைஃப்பில் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம அதை எண்ணி பார்க்குறோமா, ஒரு நாளாவது எவன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கும். எவன் அங்கே நிற்கிறான்னா இன்னைக்கு பொழுது பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் நெருங்கி கொண்டு அர்த்தம் அவன்கிட்ட இல்லையா? அது நமக்கு புரியுதா ஒரு நாளாவது இல்லை இல்லையா? அதனால தான் மாட்டை தேடி மகிழ்ந்த நிறமுள்ளே நாட்டு பொய்யலாம் பேச நான் நீர் கூட்டை விட்டு உயிர் போவது முன் நம்மளை காட்டுப்பள்ளி உலான் கழல் சேர்மினேன்னு அவசரப்படுத்துகிறாங்க நம்மளை. இன்று நாளை எவன் போனாலும் நமக்கு மரணங்கிறது உறுதி தானே. வாழ்க்கைங்கிறது வாழ்க்கை நிலையில்லாத ஒன்று தானே. எப்படி இருந்தாலும் சிவகணத்துக்கு போக போகிறோம், அப்படி இல்லைன்னா வேற பிறவிக்கு வந்துடாதான் போகிறோம். முடிவுக்கு தான் வரப்போகுது நிச்சயமாக. அதனால் இன்று நன்று நாளை நன்று என்று சொன்ன இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை புக விட்டு போதுமீன்னர். இன்றே போங்க திருக்கோடிக்காவுக்குனார். முந்தையங்கு வேணியால் வெண்மதி விரிசுடன் கொன்றை துன்று சென்னியால் கோடி காவு சேர்மினே
இந்த கொடிக்காவுக்கு போங்க, உடனே போனார் ஞானசம்பந்தர். குறிகூவிய கூற்றம் கொளும் நாளாளர் அமுலவே அறிவானிலும் அறிவான் நல நறுநீரோடு சோறு கிரிபேசி நின்றிடுவார் கேதாரம் நீரே. அந்த அடியார்கள் அப்புறம் அன்னதானம் முதலியவையெல்லாம் அந்த ஊரில் நடந்து கொண்டிருக்கிறது. கிரினா விளையாட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது அர்த்தம், ஜாலியாக பேசணும். பந்தி எப்படி நடக்குது? நம்ம பந்தி நடக்கும்போது பார்க்குறோம்ல, ஐயாவுக்கு சாம்பார் இருக்குங்க, ஐயாவுக்கு சாதம் வைங்க, இவரோட நிறையா சாப்பிட முடியாது, அன்பழக ஐயா சாப்பாடு நிறையா வச்சுருவார், அப்படிலாம் பேசி செந்தில் அடித்து பேசி கொண்டு திருத்திட்டு சாப்பிட்றோம் இல்லையா? அதான் கிரி பேசுவதுன்னு அர்த்தம். என்ன பண்ணுறாங்க? நறுநீரோடு சோறுனார். நல்ல வாசனை மிகுந்த தண்ணீர் கொடுக்கணும் சாதம் வைக்கும் பொழுது. நறுநீரோடு சோறு கிரி பேசி நின்று இடுவார் தொழில் கேதாரம் நீரேன்னு அடியார்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய இடம். அந்த இடம் கேதாரம். அந்த கேதாரத்தை சொல்லுங்கன்னார். கேதாரத்துக்கு போங்கன்னு கூட சொல்லல நம்மளை, ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டார் போல இருக்கு சாமி. நிச்சயமா நாமளே போகல, நம்ம அடியார்கள்லாம் போகிறாங்களா தெரியாது, அதனால் போகாத கவலைப்படாதே, கேதாரம்னு சொல்லுங்கப்பான்ட்டார். அவ்வளோதான் முடிஞ்சது. கேதாரம் இணையிருக்கு. கொம்பை பிடித்தொரு காலர்கள் இருகால் மலர் தூவி நம் பண்ணமையாழ்வான் என்று நடுநாளையும் பகலும் கம்பக்களிட்டிடமாய் நின்று சுனை நீர்களை தூவி செம்பொற்பொடி சிந்தும் திரு கேதாரமணீரே. ஞானசம்பந்தர் இந்த கேதாரத்தில் பாடுறார். உள்ளம் மிக்கார் குதிரை முகத்தார் ஒரு காலர்கள் அப்படின்னார். கேதாரத்தில் உள்ளவங்க எப்படி இருக்காங்களா? உள்ளம் மிக்கார் குதிரை முகத்தார் ஒரு காலர்கள். இப்படி வித்தியாசமான ஆட்கள்லாம் கேதாரத்தில் இருக்காங்களாம். அவருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு ஞானசம்பந்தர். குதிரை முகம் உள்ளவங்களாம். அப்புறம் ஒரு கால் தான் அவங்களுக்கு இருக்குமா, ஏகபாதர் மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு கால் தான். அப்படிப்பட்ட மக்கள்லாம் வந்திருக்காங்க. சிவகணத்தில் உள்ளவங்களாம் அவங்களாம். அந்த ஒரு காலர்கள் அங்கே கேதாரத்தில் இருந்தாங்கிற குறிப்பு கேதாரம் பதிகத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. அதேமாதிரி அதே கேதாரம் பதிகத்தில் ஞான சேகரார் பேர் சுந்தரமச்சாரி சொல்லுகிறார். ஒரு காலில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க? மரத்து மேலே ஏறி கொம்பை வளைத்து பூ பறிக்கிறாங்களாம் சாமி சிவபூஜைக்காக. அது சொல்கிறார் பாருங்க. கொம்பை பிடித்து ஒரு காலர்கள், ஒரு காலையுடைய அந்த அடியவர்கள். ஒரு காலம்னா ஒரு காலை ஆக்சிடென்ட்ல எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, டிஃபால்ட்டாக ஒரு கால் தான் அவங்களுக்கு இல்லையா? ஆமாம், அதான் அவங்களுக்கு குறை கிடையாது. அப்படியே அவங்களுக்கு வாழ்க்கை முறை அப்படி அமைந்திருக்கு. எப்படி சார் நடப்பாங்கன்னு கேட்காதீங்க, அது நான் பார்த்தா தான் தெரியும். ரெண்டு காலம் நடக்கிறது கஷ்டம் தான். கொம்பை பிடித்து ஒரு காலர்கள் இரு கால் மலர் தூவி. இரு கால்னா ரெண்டு பொழுது வழிபாடு செய்கிறாங்க சுவாமியை. நம்பன் நமையாழ்வான் என்று நடுநாளையும் பகலும், நடுநாளும் பகலில் வழிபாடு பண்ணுறாங்க. கம்பக்களிற்று நமாய் நின்று கம்பக்களிர். கம்பக்களிர்னா என்ன? களிர்னா யானை. கம்பக்களிர்னா கம்பக்களிர். கம்பம்னா என்ன? அது களிர்னா ஆனையானு சொல்லியாச்சு, கம்பம்னு கேட்குறேன். கம்பம்னா என்ன? கம்பா நதி, அதான் கேட்கல. கம்பம் கோயிலுக்குள்ளே கட்டியிருக்கிறதா? கம்பம் தூண் அது இல்லை. கம்பக்களிர். கம்பம்னா நடுக்கம்னு அர்த்தம். பூகம்பம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பூகம்பம்னா பூமி நடுங்குதுன்னு அர்த்தம். கம்பக்களிர் நடுக்கத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு பெரிதாக இருக்கக்கூடிய ஆணைன்னு அர்த்தம். பெரியாழ்வார் பாடுறாரு திருவள்ளரையில். திருவள்ளரையில் திருமாலை பார்த்து பாடுறாரு. கம்ப கபாலி காணங்கு கடிதோடி காப்பிட வாராய். அங்கே சிவருமான் நின்றுட்டுருக்கா இருப்பார் பூச்சாண்டி. உடையாந்துருன்னு கிருஷ்ணரை பார்த்து கூப்பிட்றாரு. சின்ன பிள்ளை இல்லையா கிருஷ்ணரு, அவரை பயமுறுத்தணுன்னா பூச்சாண்டி வராம்பா உடையாவான்னு கூப்பிடும் இல்லையா? கடிதோடி காப்பிட வாராய், சீக்கிரம் கதவு சாத்தணும், சீக்கிரம் வா, நைட் ஆகிடுச்சு வீட்டை பூட்டணும் வா. அப்படிங்கும்பொழுது என்ன சொல்லுவாங்க? குழந்தைய பூச்சாண்டி நிற்கிறேன் சாப்பிடு பிடிச்சி கொடுத்துறாங்க. அதேமாரி பூச்சாண்டி காட்டுறார் பெரியாழ்வார். யாரை? சிவருமான. கம்ப கபாலி காடங்குன்றார். கபாலினா சாமி தானே? ரவுடி தான். அப்புறம் என்ன ரவுடி தான். கம்ப கபாலினா நடுக்கத்தை தரக்கூடியவன் அர்த்தம், பயத்தை உண்டு பண்ணக்கூடியவன் ருத்ரன் இல்லையா? அதனால கம்ப கபாலி காணங்கு கடிதோடி வேற முடிச்சுட்டு போடுவான் வா. கம்ப கபாலி காணங்கு கடிதோட காப்பிட வாராயின்னு கூப்பிட்டாரு. அதுபோல இங்கே கம்பக்களிர் நடுக்கத்தை விளைக்கக்கூடிய அந்த யானைகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது? சிவபூஜை பண்ணதான். கம்பக்களித்து இனமாய் நின்று சுனை நீர்களை தூவி.
அந்த நீரை பிடிச்சி சாமி மேலே ஊற்றுது. செம்பொர் பொடி சிந்தும் திருக்கேதாரம் என்ன செம்பொர் பொடி சாமியை தூய் வழிபாடு செய்யணும். அதே மாதிரி தான் காணப்பேருங்கிற கஷேத்திரத்தில் மானமார் மதகடி வன்கையால் அழகிட காணமார் கடகரி வழிபடும் காணப்பேரினர். பெண் யானைகள்லாம் அழகு போடுது, ஆண் யானைகள்லாம் பூது வழிபாடு பண்ணுகிறதுன்னு சொல்லுவார். காணப்பேரில் ஆணைகள்லாம் செவ்வூதை பண்ண சொல்லுவார். ஆமாம், உழக்கே உண்டு படைத்து ஈட்டி வைத்து இழப்பார்களும் சிலர்கள் பழக்கே எனில் பிழைக்கே மென்பர் மதிமாந்திய மாந்தர் தழக்கே பறி நிறைப்பாரோடு தவமாவது செய்மின் கிழக்கே சலம் இடுவார் துழுக்கேதாரம் இடுகிறேன். உழைக்கே உண்டு படைத்துனர். உலகத்தில் நிறையா சம்பாதிக்கிறான். இப்போ அம்பானி கல்யாணம் பண்ணார் பிள்ளைக்குன்னா எவ்வளோனாக்கா 5000 கோடி கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டோம். 5000 கோடி கல்யாணம் செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் இந்தியாவிலே ரொம்ப ஏழ்மையான திருமணம் அதுதானா? எப்படின்னு கேளுங்க. ஒரு சராசரி இந்தியரானவர் தான் வீட்டில் திருமணம் நடந்ததுன்னா தன்னுடைய வருமானத்தில் 30% செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவாராம் சராசரி இந்தியர். ஆனால் அம்பானி தன் வருமானத்தில் 0.5% தான் செலவு பண்ணியிருக்காராம். அப்போ ரொம்ப கம்மியாக செலவு பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இருக்கிறதுல ஏழ்மையான திருமணம்ட்டா அதை. இப்போ அவ்வளோ காசு இருந்தாலும் ஒரு வேளைக்கு எவ்வளோ சாப்பிட முடியும் அவங்க? அதான் 2 நாழிம்பாங்க. அதை 9 நாழி உடுப்பது 2ன்னு புறநானூரில் 9 நாழி உடுப்பது 2ன்னு அதுதான் கலைஞர் எடுத்து பாடினார். 9 நாழி உடுப்பது 2 செம்மொழியான தமிழ் மொழியான பாட்டுன்னு வருதுல்ல, அதில் முதல்ல வரும் பார்த்தீங்களா? 9 நாழி கேட்டதில்லை அந்த பாட்டு. 9 நாழி உடுப்பது 2ன்னு ஒரு புறநானூறு. அது 9 நாழினா ஒரு நாழி, அதில் பாதி. நாழிங்கிறது என்னதுன்னா காப்படி தான் நாழிங்கிறது. காப்படியில் கட்டிங்க, குவார்ட்டரில் பாதி என்ன கட்டிங் தானே சொல்கிறோம். காப்படியில் பாதி அந்த குவார்ட்டரில் பாதி தான் சொல்கிறேன். நீ குவார்ட்டர்னா நீ ஏன் எங்கேயோ போறீங்க? அவ்வளோதான், கால் பாகத்தில் பாதி கட்டி. உழக்குனா காப்படியில் பாதி. அதான் காப்படியில் பாதி உழக்கு. காப்படியில் பாதி உழக்கு, அவ்வளோதான். அதில் பாதி சிண்டும்பாங்க. அதாவது அதான் ஹிண்டு தான் ஆழாக்குன்னு சொல்லுது. இது உழக்கு. சொல்றது புரியுதா இல்லையா? இந்த உழக்கு ஆழாக்கெல்லாம் எங்கே இருக்கும்னாக்க ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இறந்த பழம்லாம் வைப்பாங்க, எண்ணெய் வைப்பாங்க, தயிர் வைப்பாங்க ஊர்லலாம். அவங்க தான் சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க. அதான் ஆழாக்கு உழக்கு அலுமினியத்தில் இருக்கும். அப்போ காப்படியில் பாதி தான் நம்ம ஒரு மனிதனுக்குரிய சாதம். காப்படி சாம்பார் போடணும். சாம்பார்னா பருப்பா? அதான் அந்த சென்னையில் வச்சுட்டு இருந்தான். 2 கிலோ சாம்பார் 50 ரூபா, 2 கிலோ சாம்பார் 50 ரூபா, 2 கிலோ சாம்பார் 50 ரூபான்னா சாம்பார் எப்படி கிலோ கணக்கில் வைக்கிறான்னு பார்த்தா வெங்காயத்து சாம்பார் வெங்காயமா? அது அதுக்கு பேர் தான் ஆகு பயிர்னு பேர். வேற பையனா ஆகு பயிர். ஏன்னா சாம்பார் வைக்க போறான், அதை வச்சு பையன். நீ அடிக்கடி பாராட்டிக்கிட்டே இருக்கீங்க. இல்லை அவங்களதான் கேட்டேன் நாங்கள். அவங்க ஐயா உழைக்கே உண்டு படைத்துனர். அதாவது நிறைய சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிக்கிறதுல நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க? உழைக்கு தான். மிச்சத்தெல்லாம் என்ன பண்ணுறீங்க? யாருக்காவது கொடுத்துட்றீங்களா? இல்லையா சேர்த்து வைக்கிறீங்க. அது தப்புங்கிறார். சேர்த்து வைக்காதான கம்யூனிஸ்ட் இங்கேயே பேசுகிறார் இல்லையா? அந்த படம் வந்து கத்தின்னு அந்த படத்தில் விஜய் சொல்லுவார், நீ சாப்பிட்டவன் பசி தந்ததுக்கு பிறகு சாப்பிட்ற இட்லி அடுத்தவனோடதுன்னார் இல்லையா? அதான் கம்யூனிஸ்ட்னா என்னன்னு கேட்டான். உன் பசி தின்றதுக்கு பிறகு நீ சாப்பிட்ற இட்லி அடுத்தவனோடதுன்னார். பசிக்கு அப்புறம் நமக்கு சாப்பிட சேர்த்து கொஞ்சம் தேவையில்லை இல்லையா? அடுத்த வேலைக்கு உழைச்சி சாப்பிட வேண்டியதான். அது அடுத்த வேலைக்கு சேர்த்து. அதனால தான் பத்திரிகையார் பார்த்து பட்டணத்தறிக்கல் கிழக்கு வாசலில் உட்காந்துருக்காரு திருவள்ளுவர் கோயிலில். மருதவாணர் வந்தார். சாமி எனக்கு ஏதாவது பிச்சை இருந்தால் கொடுங்கன்னு கேட்டார். நான் ஒன்றும் நானே பிச்சை எடுத்துட்டு 8 என்ன பிச்சை கேட்குறேன்.
மேற்கு வாசலுக்கு போ, ஒரு சம்சாரி இருப்பான், அவங்ககிட்ட போய் கேட்டு பாரு அப்படின்னோடனே அவர் எங்கே போய் கேட்டா என்கிட்ட கேட்குற என்ன பண்ணா, நீ தான் பெரிய சம்சாரின்னு முன்னாடி உள்ள சொல்ல எல்லாம் சாப்பிட்ற திருவோட ஒரு நாய் விட கூடாது தான். அதனால கூட ஆள் வச்சிருக்கிறதுனால நீ குடும்பமாகவே இருக்க முடியும். அதனால அப்படி இருக்கணும் துறவு, அது போல தான் நம்ம வாழணும்னா. அதுக்காக நம்ம இந்த காலத்தில் சேர்த்து வைக்காமல் இருக்க முடியாது, நம்ம அளவுக்கு வச்சுக்க வேண்டியது தான். சாப்பிட்றதுக்கு சேர்த்து தான் வேணும். அதெல்லாம் காலை சாப்பாட்டுக்கு வேலைக்கு போய்ட்டு திரும்பி மத்தியானம் சாப்பாடு வேலைக்கு போக முடியாதுக்காக அதனால் அது பார்க்க முடியாது. அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சோம்னா நம்ம ஈஆர் சேட்டை தீயார் கொள்வார்னார் அவையார் இல்லையா. ஈஆர் சேட்டை தீயார் கொள்வார். நம்ம சேர்த்து வச்சோம்னா நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தான் சேர்த்து வச்சிருப்போம், திடீர்னு செத்து போடுவான், வேற எவனோ வந்து அதை வேற மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு இருப்பான். அதான் தீயார் கொள்வார்னார். உழைக்கே உண்டு படைத்து ஈட்டி வைத்து இழப்பார்கள். சேர்த்து வச்சு அதை அனுபவிக்காமலே போயிடுவான். சிலர்கள் வழக்கே எனில் பிழைக்கும், இதுதானே உலக வழக்குன்னு அவன் சொல்லுவான். ஏன் இதை தப்புன்னு சொல்கிறீங்க, உலக வழக்கே இதுதானே, நம்ம சம்பாதிச்சதை நம்ம சாப்பிட்டு சேர்த்து வைக்கிறோம். பிழைக்கும், நாங்கள் தப்பு இல்லை, நாங்கள் செய்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க என்பர் மதிமாந்தியம். அவங்களாம் மதி இல்லாதவர்கள். சழக்கே பரி நிறைப்பாரோடு தவமாவது செய்வின், அவங்களோடு சேராதீங்க. சழக்கே பரி நிறைப்பார். சழக்குன்னா குற்றம், சழக்குன்னா குற்றம் கீழானதுன்னு அர்த்தம். சாஸ்திரம் ஆமாம், சாத்திரங்கள் பல பேசும் சழக்குடையிற பார்த்துக்கலாம் ஒரு பாட்டு. சழக்கர்கால்னார். சழக்குனா குற்றம். சழக்கே பரி நிறைப்பாரோடு தவமாவது செய்மின் செயன்மின், அவங்களோட சேராதீங்கன்னார். அவங்களோட சேர்ந்து தவம் பண்ணாதீங்க. காசு பணத்தை சேர்த்து வச்சுக்கவங்களோட சேராதீங்கன்னார். அவங்கள்ட்ட உங்களுக்கு காசெல்லாம் இங்கே பெரிய புராண சாப்பாட்டுக்கு வந்து யார் மகேந்திரபதி கொடுக்குறாங்களோ அவங்களோடய சேருங்கிறார் இல்லையா. சழக்கே பரி நிறைப்பாரோடு சலமமாவது செயன்மின் கிழக்கே சலமிடுவார் தொழில் கேதாரம் எனியேன்னு. கிழக்கே சலமிடுவார்னா போக வாழ்க்கை வாழ்கிறவங்க கிழக்கு நோக்கி அனுஷ்டானம் பண்ணுவாங்க, முக்தி வாழ்க்கை வேண்டுறவங்க வடக்கு நோக்கி அனுஷ்டானம் பண்ணுவாங்க. இது உலகத்தில் வழக்கம் இல்லையா. அதெல்லாம் கிழக்கு நோக்கி அனுஷ்டானம் பண்ணுற கூட சொல்கிறார். கிழக்கே ஜலத்தை விட்டு கிழக்கே சலமிடுவார், இது அனுஷ்டானம் பண்ணுற குறிப்பு. கிழக்கே சலமிடுவார் தொழில் கேதாரம், அப்படிப்பட்ட அடியார்கள் தொழக்கூடிய கேதாரம் என்கிற சேத்திரத்தை தொழுங்கள் என்று சொன்னார். அதோடு நம்ம நிறைய பண்ணிப்போம். மிச்சத்தை சாப்பிட்டதுக்கு ஊர் வந்து பார்ப்போம். சாப்பிட்டு வந்துடுங்க. வாலோடிய தடங்கண்ணியர் வளையில் அழுந்தாதே நாளோடிய நமனார்தமர் நணுகா முனம் நணுகி ஆளாயுமின் அடிகட்கிடம் அதுவே எனில் இதுவே கீழோடர வசித்தானிடம் கேதாரம் எனிலே. வாலோடிய தடங்கண்ணியர், வால் நீட்டாக இருக்குது, அதனால் இது வரைக்கும் நீட்டாக இருக்கக்கூடிய கண்ணு நடக்கும். வாலோடைய தடங்கண்ணு அகலமாக இருக்குது, கண்ணு நீட்டாக இருக்குது, பெண்களை குறிக்குது. வலையில் அழுந்தாதுன்னா இந்த காமவாசத்தில் சிக்காதீங்க. பெண்களிடத்து அதாங்க, ஆண்கள்னால் பெண்கள் வச்சுக்கிட்டதா, பெண்கள்னால் ஆண்கள் வச்சுக்கிட்டது, ரெண்டுமே உண்டு. அதனால் இந்த இல்லற வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்காதே. வலையில் அழுந்தாதே நாளோடிய நமனார்னார். நாளோடியன்னா நம்மளுடைய நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியவன். நம்ம நாள் எங்கே முடியுதோ. இந்த பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சுத்தமாக இருக்குது, ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. நாளோடிய நமனார்த்தமர் நணுகாமுனம் அணுகி, அப்போ யமன் வருவதற்கு முன்பாக நம்ம அவரை அணுகி ஆளாய் உய்மீன்னர், பெருமானுக்கு ஆளாக உய்ய வேண்டும். அடிகட்கு இடம் அதுவே, அந்த பெருமானுக்கு இருக்கக்கூடிய இடம் எது? கீழோடு அறவகைத்தான் இடம் கேதாரம்னார். கீழ்னா கோவணம், கோவணத்துக்கு கீழே பாம்பையும் கட்டியிருக்கார் இடுப்பில் கட்சியாக. கீழோடு அறவகைத்தான் இடம் கேதாரம் எண்ணீரே என்று சொல்கிறார். அதெல்லாம் அவர் நடராஜாவாக இருக்கும் போது கட்டுவார். மற்ற உண்மைதான், சாமியுடைய கோலங்களில் ஆடை ஆபரணங்களோடு இருக்கக்கூடிய கோலம் நடராஜா கோலம். நடராஜா தான் எப்போ ரொம்ப வஸ்திரம் அதிகமாக பட்டு வஸ்திரம்லாம் சாத்திட்டு நகையெல்லாம் நிறைய சாத்திட்டு இருக்கக்கூடிய கோலம் நடராஜா கோலம். நடராஜா கோலத்தில் தான் ஆபரணங்களோடு இருக்கக்கூடிய காலம். இல்லை ஆக்சுவலாக என்னென்னா மூர்த்தங்கள்ல நடராஜா மூர்த்தம் ஆடை ஆபரணங்களோடு இருக்கக்கூடிய மூர்த்தம், மற்றது இருக்காது. சாமியே டிஃபால்ட்டாக அப்படி இருக்காது. ஏன் அது இவங்க கோயிலில் பண்ணுற அலங்காரம். ஏன் நான் சொல்றது மூர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்கேன். மூர்த்தமே அப்படி டிஃபால்ட்டாக சாமி அப்படி இருப்பாருன்னு சொல்கிறேன். நடராஜனா கோயில் நடராஜா கோயிலை சொல்லலைண்ணா. இல்லை நான் என்ன சொல்கிறேன், கோயில்களோட மூர்த்தியை பற்றி நான் இங்கே பேசவே இல்லை.
சாமியுடைய மாகேந்திர மூர்த்தி 25 நடராஜாங்கிற மூர்த்தம் ஆடை அலங்காரங்களோட கூடிய மூர்த்தம்னு சொல்றோம். ஆமா, அதுல அவர் அலங்காரத்துக்கு தான் இருப்பார். எந்த அழைச்சிட்டு வாங்க, நான் பேசுறேன். நேற்று நாங்கள் வீடியோல பேசுனேன். நேற்று அதனால ஆடை ஆபரணங்களோட இருக்கிறார். அந்த அந்த கோலங்களில் தான் சாமி நடராஜா கோலத்தில். அதனால தான் அப்பர் சாமி சொல்கிறார், பட்டுடுத்து தோல் பூண்டு அப்படின்னார். பட்டுடுத்து தோலுடுத்து தங்கம் கையதோ பகவனார் போகின்றார் அப்படின்னார். பட்டுடுத்துன்னு சொல்லியிருப்பார் அப்பர் சாமி. அதில் பட்டு ஆபரணங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடராஜாவுக்குரிய கோலம். அவர் தான் அந்த ஆடக்கூடிய கோலம் அப்படிங்கிறதுனால அப்படி காமிச்சிருக்காங்க. பட்டுடுத்து தோல் போர்த்து பாப்பன்றார்த்து பகவானார் போகின்றார் அப்படின்னு பாடுறார். சரி, கலிசாலைகள் தவமாவது தம்மை பெரிலன்றே குளியேருளம் குருகேத்திரம் கோதாவரி குமரி தெளியேருளம் தீபற்பதம் தெற்கு வடக்காக கிளிவாழையும் கனியேறியும் கேதாரமே நீரே. அதாவது நீங்கள் அதான் அப்பர் சாமி சொன்னாங்க, கொடி தீர்த்தம் கலந்து குளித்தவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையல் ஓட்டை கூடத்தினில் ஓடும் நீரினே ஓட்டக்கூடத்தினில் நட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கரோடு ஒக்குமேன்னார். அதனால் எல்லா கஷேத்திராலயங்களும் பண்ணலாம், எல்லா தலையாத்திரையும் பண்ணலாம், தீர்த்த யாத்திரை பண்ணலாம், 25 நாள் காசி யாத்திரை போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் சிவபக்தி இல்லைன்னா அதெல்லாம் புண்ணியம் இல்லாமல் போய்விடும். சிவருமான் தான் தலைவன் என்பதை உணராமல், சிவருமான் தான் கடவுள் என்பதை உணராமல் நீங்கள் பத்ரிகாசிரமம் போனாலும் சரி தான், கைலாசத்துக்கே போனாலும் சரி தான், நீங்கள் கண்டகி நதி நேபாளத்துக்கு போனாலும் சரி தான், அது புண்ணியம் இல்லாமல் போய்விடும். அதனால் எல்லா கஷேத்திரங்களுக்கு போனாலும் எப்போ அது தவமாகும்? தம்மை பெரிலன்றேன்னு சிவருமானை பெற்றால்தான் அது தவமாகும். அதான் தலிசாலைகள் தவமாவது தம்மை பெரில் அன்றேன்னு. தலினா கோயில், கோயில் முதலிய விஷயங்கள் எல்லாம் தவமாகிறதுனா என்னது? அந்த கோயிலுக்கு போகிறது தவம்ங்கிறது எப்போ முடியும்? சிவபெருமானை கும்பிட்டா தான் முடியும். இல்லைனா சும்மா அது வேறு டூர் தான். அது சொல்ல புரியுதுங்களா? அதனால சிவபெருமானை எண்ணிக்கொண்டு நான் சொல்லக்கூடிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் போங்கிறார். என்னென்ன ஊர்? குளியீர் உளம் குருகேத்திரம் குருக்ஷேத்திரம்ங்கிறார். குருக்ஷேத்திரம்ங்கிறது எங்கே இருக்குது? ஹரியானாமா? அதான் ஹரியானா தானே. ஹரியானா பக்கத்தில் இருக்கிறது தான் குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரத்தில் என்ன நடந்தது? மகாபாரத போர் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது தெரியுமா? அதுக்கு முன்னாடி 21 தலைமுறைகளை பரசுராமர் கொன்னார். சத்திரியர்களே இல்லாமல் போகணும். பரசுராமருடைய அப்பா பேர் ஜமதக்கினின்னு பேர். ஜமதக்கினியோடைய அம்மா அவங்க பேர் ரேணுகைன்னு பேர். அவங்க என்ன செய்வாங்க? தினமும் காலையில் ஆற்றுக்கு போய் மண்ணில் புதுசாக ஒரு குடம் பண்ணி இந்த குடத்தை தான் தண்ணி கொண்டு வருவாங்க வீட்டுக்கு. ஒரு நாள் குடம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது வானத்தில் ஒரு கந்தரவன் போனான். அவனை அப்படி பார்த்தாங்க. பார்த்த உடனே இங்கே குடம் மண்ணில் வரல. அவங்களுக்கு அவனை பார்த்ததுக்கே இவங்களுடைய பதிவிரதாத்தன்மை பாதிக்கப்பட்டுடுச்சான். இந்த கந்தரவன் போனது அப்படி பார்த்தாங்களாம். பார்த்ததுனாலே உங்களுக்கு குடம் வரல, மண் என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, வர முடியல. இன்னும் வரலையா, மனைவி வரலையேன்னு பார்த்தாரு ஜமதக்கினி. என்ன அம்மா வரேன்னா குடம் வரலன்னா, அப்போ உன்னுடைய பதிவிரதாத்தன்மையை போய்விட்டது, இனிமேல் நீ உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பரசுராமர்கிட்ட சொல்லி உன் தாயை கொண்டுடு அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதுக்கு முன்பாக அப்புறம் அவர் தாயை கொண்டாரு. அப்புறம் அவங்க அப்பாட்டே வர வாங்கினார். அம்மாவை திரும்பி உயிரோட வாங்கிட்டார். அது இருக்கட்டும். ஜமதக்கினியே ஒருத்தன் கொண்டான், கார்த்தவீரிய அர்ஜுனன்னு ஒருத்தன். ஜமதக்கினிக்கிட்ட இது இருந்துச்சு, காமதேனு இருந்துச்சு. இந்த காமதேனுவை வாங்குவதற்காக கார்த்தவீரியன்கிற ஒரு ராஜா வந்து அந்த முனிவரையே கொண்டுட்டான். அதாவது பரசுராமனுடைய தந்தையை. அதனால் இந்த உலகத்தில் நீ சத்திரியர்களே இருக்கக்கூடாது, அரசர்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசர்களை எல்லாம் கொள்ளுவேன்னு கொண்ட ஆரம்பித்தார். எல்லா அரசர்களையும் கொண்டாலும் எங்கேயோ ஒரு தப்பிச்சு ஓடி போய் ஒரு அரசாங்கத்தை உண்டு பண்ணிடுறான். அடுத்தது கொண்டார், திரும்பி உண்டாச்சு. இப்படியாக 21 தலைமுறை கொண்டாராம். 21 தலைமுறை அரசர்களே இல்லாத அளவுக்கு கொண்டார். அவங்களுடைய ராஜாக்கள்லாம் கொன்று அவர் அங்கேருந்து வெட்டி அதுலேருந்து வர ரத்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரத்தம்லாம் 6ஆக 5 இடத்துல தேங்குச்சு. 5 குளம். சமந்த பஞ்சகம்னு அதுக்கு பேர். பஞ்சகம் 5 குளம், ரத்தம் நிறத்தில் இருக்கக்கூடிய 5 குளம், அதுதான் சமந்த பஞ்சகம். இந்த சமந்த பஞ்சகம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் தான் குருக்ஷேத்திரம்னு பேர். அதுக்கு தான் அதெல்லாம் குருக்ஷேத்திரத்துக்கு அதுக்கு முன்னாடி வரலாறு இருக்குது. அதுக்கு பேர் சமந்த பஞ்சகம். ஆமாம், அது சமந்த பஞ்சகம், அது சமந்த பஞ்சகம்னு பேர். அதுக்கு முன்னாடியே உள்ள க்ஷேத்திரம். அது புண்ணிய க்ஷேத்திரம். அங்கே சிவபெருமானுடைய வழிபாட்டுக்குரிய க்ஷேத்திரமாக அது இருக்குது.
அது பிறகு அந்த இடத்துல தான் சம்பந்த பஞ்சங்கிற பெரிய இடத்துல தான் இவங்க போர் செய்யலாம்னு சொல்லி கூடி குருஷேத்திர போர் நடந்தது. குருஷேத்திரம் நமக்கு வைப்பு தலமாக இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பர் சாமியும் குருஷேத்திரம்னு சொல்லுவார். அடுத்து கோதாவரி, அது தீர்த்த யாத்திரை. கோதாவரிங்கிறது கர்நாடகத்தில் இருக்கா, ஆந்திராவில் இருக்கா? குமரி, கோதாவரி குமரி. இது கோதாவரிங்கிறது இந்த பக்கம் வடக்க, குமரிங்கிறது கீழே உள்ள தீர்த்தம், நமக்கு உள்ள தீர்த்தம். தெலுகேர் உளம் சீபற்பதம் தெற்கு வடக்காக, நடுப்புற சீபற்பதம் இருக்குது. இப்படி தெற்கு வடக்காக எல்லா நிறைய தளிசாலைகள் இருக்குது. கிளிவாழை உன் கனி ஈரி உன் கேதாரம நீரே, அதோட கேதாரமும் இருக்குது. அதில் எல்லா கஷேத்திரங்களுக்கும் போங்க அப்படின்னு சொல்லுகிறார் சாமி. கிளிவாழை அப்படின்னா கிளி என்ன பண்ணுது, வாழையை கீறி உண்ணுகிறது. வாழைப்பழத்துடைய தோலை கீறி இருக்கிற சொலையை சாப்பிடுதான் கிளி. அதான் கிளி வாழை ஒன்கனி கீறி உன் கேதாரம், அப்படிப்பட்ட அழகு பொருந்திய கேதாரம். பண்ணின் தமிழ் இசைபாடலின் பழவே முழவதிர கண்ணின் ஒளி கனகச் சுனை வைரம் அவை சொரிய மண்ணின்றன மதவேழங்கள் மணிவாரி கொண்டெறிய கிண்ணன்று முரளும் திரு கேதாரமெனீரே அப்படின்னு மக்கள் எல்லாம் அங்கே பாட்டு பாடுறாங்க. பண்ணின் தமிழ் இசைபாடலின் பழவேய் முழவு அதிரனர். தமிழ் இசை எங்கே பாடினாங்க எப்படி தெரியல. தமிழ் பாடுறவங்களும் இருந்திருப்பாங்க போல் இருக்கு. இங்கேருந்து சேத்திராடனம் போனவங்க இருப்பாங்க போல் இருக்கு, தெரியல நமக்கு. இருக்கவே இருக்காங்க, அவர் காலத்தில் இருப்பாங்களான்னு தெரியல நம்ம. பண்ணின் தமிழ் இசைபாடலின் பழவை அப்படி இல்லைன்னா தமிழ் பாடல் போன்று இசைக்கக்கூடிய குழல் அப்படின்னு அர்த்தம். குழல் அங்கே வாசிக்கப்படுகிறது. குழலுடைய சுவை எப்படி இருக்கு, தமிழ் பாடுவது போல இருக்கு அப்படின்னு அர்த்தம். பண்ணின் தமிழ் இசைபாடலின் பழவேயினர். அதுனா பழவை, வேயினா மூங்கில். இந்த இடத்துல குழலை குறிக்குது. ஏன்னா மூங்கில் மரத்துடைய தொலை போட்டு தான் நம்ம குழலாக ஊதுறோம். அது ஏன் பழவேயினாரு? பழையனா பழவை தமிழ் பழைய. ஏன் பழைய? பழமையான தமிழ் பண்ணதில் ஒழிக்காமல் இருக்குன்னு சொல்ல வரீங்க. இசைக்கருவிகளில் முதல்ல உண்டானது புல்லாங்குழல் தான். அதனால் பழைய ஆமாம், முதல்ல உண்டான கருவி இசைக்கருவி புல்லாங்குழல். அது முளைநிலத்தில் தான் உண்டானது முதல்ல அப்படி சொல்கிறார். அதிலே ஐயா சொன்னார் பழமையான பண்ணுன்னு. அது வந்து அரிகாம்போதின்னு பேர். அதாவது எப்படின்னா வண்டுகள் மூங்கில் மரத்தில் தொலை போட்டு வச்சுருக்கும். அது உள்ள காற்று உள்ளே பூந்து வெளியில் வரும் பொழுது அதில் அரிகாம்போதி தான் கேட்குமா முதல். அதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் குழலை எடுத்து இப்படி ஊதுனீங்கன்னா எந்த தொலையும் அடைக்காமல் அரிகாம்போதி தான் கேட்குமா. அதனால் இயல்பாகவே அதில் பிறக்கக்கூடிய சுரம் அரிகாம்போதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது. அதனால் பழவை முழவு அதிர அப்படி இசைக்கருவிகளை இசைக்க கண்ணின் ஒளி கனகச் சுனையினர். கண்ணே பளிச்சுன்னு டால் அடிக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய சுனை தண்ணீர். அதில் என்ன இருக்குது, வைரம் அவை சொரிய. அதுலேருந்து வைரம் கொட்டுது. ஏன்னா சுனை உள்ளே இருந்து வெளில வருது, தண்ணி கீழே இருந்தால் வரும், உள்ளுக்குள்ளே இருந்தால் வைரம் இருக்குது. வைரத்தை எடுத்துக்கொண்டு வெளில வருகிறது. அங்கே யானைகள்லாம் விளையாடுது அந்த தண்ணியில். தண்ணியை வாரி யானை இறக்கிதுல, அப்போ என்ன இறக்கப்படுகிறது, அதில் இருக்க வைரத்தை அள்ளி அள்ளி வீசுகிறதாம் இந்த யானை. மண்ணின் நின்ற மதவாழங்கள் மணிவாரி கொண்டு எரியன்னு. வேழங்கள்லாம் அந்த கற்களை வைர கற்களை தூக்கி வீசி எரியுது. கேதாரம் போனீங்கன்னா பாருங்க எங்கேயாவது கிடைக்குதான்னு. ஒன்றும் இல்லையா, பார்த்துட்டீங்க. பனி தான் கிடைக்குதுங்க இல்லையா, பனிக்கட்டி தான் கிடைக்குது. அது கூட நன்றிசை முரளும் திரு கேதாரமே நீரே முளைக்கை பிடி முகமன் சொலி முதுவைகளை இருத்து துளைக்கை களிர் எனமாய் என்று சுனை நீர்களை தூவி வழக்கை பொழி மழை கூர்தரமாய் மாண்பினை நிலத்தை கிளைக்க மணி சிந்தும் திரு கேதாரமே நீரே. முளைக்கை பிடி அப்படின்னா சின்ன துதிக்கை, இப்போதான் முளைச்சிருக்கு அப்படின்னா சின்ன யானைன்னு அர்த்தம், குட்டி யானை. பிடி பெண் யானை. முகமன் சொல்லி அது வணங்குதுன்னா இப்படி துதிக்கையை தூக்கி வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். முதுவைகளை இருத்து துளைக்கை களிற்று இனமாய் நின்று சுனை நீர்களுக்கு. முதுவைனா பழைய மூங்கில்களை உடைச்சி அது சாப்பிடுது. மூங்கில் தழைகள் எல்லாம் திங்குது, அது மூங்கில் குருத்தை திங்குது. துளைக்கை களிற்று இனமாய் நின்று கூட்டம் கூட்டமாக நின்று சுனை நீர்களை தூவி ஒன்றுக்கு மேலே ஒன்று துணை நீர் அள்ளி அள்ளி வாரி அரைத்துக் கொள்கிறது யானைகள். வழக்கை பொழி மழை கூர் தர மயில் மாண்பிணை நிலத்தையினர். வழக்கை பொழினா இந்த இடத்துல மேகம் அப்படி வளைஞ்சு தானே இருக்குது, அதான் வழக்கை மேகத்துடைய ஷேப்பை சொல்கிறார். வழக்கை பொழி மழை கூர் தர. மழை வரா மாதிரி இருந்துச்சுன்னா மயில் என்ன பண்ணும்,
ஆட ஆரம்பிக்கும் இல்லையா? மயில் மான் பிணை நிலத்தை, மயிலும் மானும் பிணத்து மானும் மயிலும் ஆட ஆரம்பிக்குது. அதனால் நிலம் என்ன பண்ண சீக்கப்படுகிறது. நிலம் சீக்கப்படுறதுனா உள்ளேருந்து என்ன வருது? மணி வெளிப்படுகிறதுன்னு சொல்லுவோம். மழை வரா மாதிரி இருக்குது. மழை வர்றதுனால மயிலும் மானும் ஆட போகுது. ஆடுறதுனால அங்கே தரையில் சீக்கப்படுகிறது. தரை சீக்குது, கோழி சீக்குது இல்லை? அது மாதிரி உடனே உள்ளேருந்து என்ன கிடைக்கிது? மணி கிடைக்குது. பொதியே சுமந்துழல்வீர் பொதி அவமாவதும் அரியே. ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறீர்கள் உங்களுடைய உடம்பு அப்புறம் செல்வம் ரெண்டுத்தையுமே. ரெண்டும் அவமாவது, ரெண்டுமே பாதுகாக்கப்படாமல் போய்விடும். நீ எந்த செல்வத்தை பூட்டி பூட்டி வைத்திருக்கிறாயே, நீ செத்து பூட்டினா அது அவ்வளோதான், உனக்கு சொந்தமாக அது கிடையாது, நீ சம்பாதிச்சது. அதனால் உன்னோடைய சேர்த்து புதைக்கிற நேரம் புதைப்பானா? நெத்தில் இருக்கிற காசு அதுதாங்க சொத்து, அதை கொண்டாங்கன்னு வாங்கிப்பான். அதை கூட விட மாட்டான். அரணாங்க இருக்கான்னு பார்ப்பான், ஏதாச்சும் விட்டு எதையும் விட மாட்டான். அதனால் பொதியே சுமந்துழலில் பொதி அவமாவது மறியீர் மதிமாந்திய வழியே சென்று குழி வீழ்வதும் வினையால். மதிமாந்தின மதிகேடாக போய் குழியில் விழுகிறீர்கள் எல்லாரும். கதிசூழ் கடல் இலங்கைக்கு இறை மலங்க அவ்வரை அடர்த்து. உலகத்தை சூழ்ந்திருக்க முடியாத கடல், கடலில் நடுப்ப இருக்கிறது இலங்கை. இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த ராவணன் அவன் கைலாயமலை எடுத்தான். அதை சுவாமி காலால் ஊண்டினார். அடர்த்து கெதி பேறு செய்து இருந்தான் இடம் கேதாரம் அப்படின்னா அவனுக்கு கெதி கொடுத்தார். கதி அப்படிங்கிறத கெதின்னு வந்திருக்கு தமிழில். கதி கொடுத்தாருன்னு அர்த்தம், வரம் கொடுத்தார். ராவணன் வரம், சந்திரகாசங்கிற வாழ் இதெல்லாம் கொடுத்த சொல்கிறேன். நான் அவின் மிசை அரையனோடு தமிழ் ஞான சம்பந்தன். இவருக்கு என்னமோ கேதாரம் பாடும்பொழுது இவங்க 2 பேர் ஞாபகம் வந்துட்டு போடுறது இல்லையா? திருநாவுக்கரசு நாயனாரையும் ஞானசம்பந்த பெருமானாரையும் நடந்து சொல்லுகிறார். நாவின் மிசையரையன் தமிழ் ஞான சம்பந்தன் யாவர் சிவன் அடியார்களுக்கு அடியான். இப்படி ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஆகிய அடியார்கள் தொடங்கி இருக்கக்கூடிய அத்தனை சிவனடியார்களுக்கும் அடியான் ஆகிய தன்னன்னு சொல்கிறார். சிவனுக்கு அடியான் அடி தொண்டன் தேவன் திரு கேதாரத்தை ஊரன் ஊரை செய்த பெயர்பட்ட அந்த கேதாரத்தை ஊரன்னு பேரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறார். இப்படி நம்பி 6 ஊரன் இருக்குல்லையே, அந்த ஊரன்னு மட்டும் வச்சுட்டு இருப்பார். ஊரன் ஊரை செய்த பாவின் தமிழ் வல்லார் பரலோகத்து இருப்பாரே. அடுத்து நிறைய பண்ணுறேன்.